வெல்கம் டு போனாஸ் கிச்சன். நம்ம போனாஸ் கிச்சனில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச செஸ்வான் ஃப்ரைட் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து செஸ்வான் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி இந்த நூடுல்ஸை பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம வந்து செஸ்வான் சட்னி தயாரிக்கிறதுக்கு நம்ம ஒரு 7-8 மிளகா நான் தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி நான் அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி இதில் போடுறேன், மேலாக கீறின மாதிரி. அப்போ தான் தோலை வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். நான் இந்த ஒரு டயத்துக்கு செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் சட்னிக்கு நான் ரெடி பண்ணுறேன் நான். அதனால் இப்போ இந்த இவ்வளோ இந்த நூல் செய்யறதுக்கு இப்போதைக்கு எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ மட்டும் தான் தயார் பண்ணுறேன் நான். நல்லா வேகட்டும், நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்பப்போ தக்காளி நம்ம பிரட்டி விடணும், மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு தக்காளி, தோலெல்லாம் கலண்டு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ போதும். இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நம்ம தோலை எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச மிளகாயும் இந்த தக்காளியும் போட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நான் வந்து வினிகர் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக நான் தக்காளி ஆட் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறவங்க தக்காளி வேண்டான்னா வினிகர் ஊற்றி பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ணது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி. இது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறையாவே தேவைப்படும். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் செவக்க வரணும் பூண்டும் இஞ்சியும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து இதில் கலந்துக்கலாம். மிளகாய் வேக வச்ச தண்ணி மிச்சம் இருக்குது இல்லையா, அதை இந்த ஜாரில் ஊற்றி கழுவி அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கிண்டி விடலாம். நல்லா தள்ளன்னு கொதிக்குது. இப்போ இந்த நேரத்தில் இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த சட்னிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இதில் ஊற்றியிருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும். இப்போ ரெடியாகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. நமக்கு செஸ்வான் சட்னி ரெடி. இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்போ தான் நூடுல்ஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா வெந்து வரும். இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிற அளவுக்கு தேவையான சால்ட்டு நான் போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து ஹக்கா வெஜ் நூடுல்ஸு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 200 கிராம். நான் இது மாதிரி 2 பாக்கெட் போடுறேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த நூடுல்ஸு நல்லா வெந்துடும். இதை நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டு கூலிங் தண்ணி போட்டு கழுவி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு நூடுல்ஸு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு நான் வந்து அகலமான ஒரு இருப்புச்சட்டி போட்டிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணதை போடுறேன்.
ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள ஆனியனை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. இந்த நூடுல்ஸ்க்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸு ஆனியன் எல்லாமே நம்ம நீளமாக தான் கட் பண்ணியிருக்கணும். ஏன்னா நூடுல்ஸ் நீளமாக இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸும் நம்ம அதை ஒத்து தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லாம் வேகும். கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நமக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் போட்டிருக்கேன். பீன்ஸும் அதே மாதிரி நான் நீளமாக தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் நான். ஹை ஃப்ளேமில் தான் எரியணும். நமக்கு வந்து காய்கறி ரொம்ப வந்துடக்கூடாது. க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் சாப்பிடும்போது. ஒரு குடமிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் தேவையான சால்ட்டு போடுறேன். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா காய்கறியெல்லாம் கொஞ்சம் கலர் மாறிடக்கூடாது. அதுக்காக கொஞ்சமாக நான் சுகர் ஆட் பண்ணுறேன். நமக்கு காய்கறி வந்து ரொம்ப வந்துடக்கூடாது. 3/4 பதம் தான் வந்திருக்கணும். நம்ம சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் காய். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன். சோயா சாஸ் போட்டிருக்கேன். டார்க் சோயா சாஸ் போட்டிருக்கேன் நான். இப்போ டொமேட்டோ கெச்சப் போடுறேன். கொஞ்சமாக போடுறேன் நான். இப்போ நம்ம செய்து வச்ச சட்னி எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த சட்னி தான் ரொம்ப முக்கியமானது இந்த நூடுல்ஸ்க்கு. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சட்னி கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம எப்போதுமே ஃப்ளேமை வந்து குறைக்கக்கூடாது. நல்லா 2 கரண்டி போட்டு நல்லா கலந்து விடணும். அதுக்காக தான் நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அகலமான பாத்திரத்தை வச்சுக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியனை மேலாக நம்ம தூவிக்கலாம். தூவிட்டு இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக இப்போ நமக்கு செஸ்வான் வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்குது. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இந்த பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.